இது சிவப்பு ரேகன். சிவப்பு பழம் பழக்கம் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இது கொஞ்சம் முத்தலாக வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் முத்தினா தான் இது சாப்பிடலாம். சாப்பிடக்கூடியதான் இன்னும் பெரிய சின்ன காயலெல்லாம் நிறைய இருக்குது. இல்லை இதுக்கு நாங்கள் இந்த கிழுவை விட்டுருக்கிறோம், முக்கிழுவையில் விட்டுருக்கிறோம். ஆனால் இது கொடி குறை இங்கே பாருங்க. அந்த 10 மில்லியன் பெர்ஃப்யூம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அந்த சுகருக்கு சம்பல் எல்லாம் செய்து சாப்பிட்றோம். மற்ற இந்த இலையை அப்படியே நாங்கள் கழுவிட்டு ஒரு கப்பு தண்ணியில் கழுவிட்டு பச்சையாக சாப்பிடலாம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை சுற்றி இருக்கிற மரஞ்செடிகளை வந்து நான் அம்மாவையும் கூட்டி கொண்டு போய் சுற்றி பார்க்க போகிறேன். நான் இந்த வீட்டை வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. அப்போ என்ன மாதிரி மரங்கள் காய்ச்சிருக்குது, என்ன மாதிரி வளர்ந்துருக்குதோ, எந்தெந்த மரங்கள் தண்ணிலாம் வாடி இருக்குதுன்னு தெரியாது. அப்போ அம்மாவையும் கூட்டி கொண்டு போய் பார்க்க போகிறேன். அந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். இது வந்து கரண மரம். இந்த கரணையை பார்த்தா நான் முதல் ஒரு காணொலியில் உங்களுக்கு காட்டினான். அப்படியே முளைச்சி பெரிய வாழைப்பத்தி மாதிரி வந்தது. இப்போ பாருங்க அப்படி குடை மாதிரி விரிஞ்சு நிற்குதுண்டு. பச்சை பசையிலேருந்து இருக்குது. பார்க்க நல்ல ஒரு படிவாக இருக்குது. இது தனித்தனி இலையாக இருக்குது. உங்களுக்கு தனித்தனி இலையாக வந்து அப்படியே பிரிஞ்சு நிற்குது. 4 இலை தான் இருக்குது. அதில் சின்ன சின்ன நெட்டுகள் வச்சு இருக்குது. இது வந்து நல்ல பெரிய கரணையாக இருக்குது. இதால் எங்களுக்கு இது நல்ல பெரிய ஒரு கிழங்கு தான் இது வரும். எங்களுக்கு நல்ல செழிப்பாயும் நிற்குது. நாங்கள் எங்களை அது டைப் பண்ணிடுறோம். சும்மா தாட்டு விட்டு நாங்கள் விரட்டு பண்ணி நல்லா தான் வந்துருக்குது. கரணை பார்க்கவும் அந்த கண்ணுக்கு நல்ல வடிவாக இருக்குது. நல்ல ஒரு பச்சை பசையிலண்டு நல்ல வடிவாக இருக்கும் மரம். அந்த பச்சை பசையிலன்றதை விட பார்க்க அந்த நீட்டாக இருக்குது. இந்த கரணையை வந்து நாங்கள் வீட்டில் நடலாம். இந்த நிறைய மரக்கறிகளை நட்டால் அந்த குரங்கு சாப்பிட்டுட்டு போகணும். ஆனால் இந்த கரணையை வந்து குரங்கு சாப்பிட்றோம். நாங்கள் இது வரைக்கும் நட்டுருக்கிறோம், குரங்கு சாப்பிட இல்லை. அப்போ கரணையை குரங்கு சாப்பிடாத போல இருக்குது. நாங்கள் சாதாரணமாக வீடுகளில் சும்மா தண்ணி பாயிற இடங்களில் நட்டு எடுத்துக்கொள்ளலாம். இது பராமரிக்கவும் தேவையில்லை. பசலை மருந்து அப்படியும் எங்களுக்கு தேவையில்லை. சும்மா நட்டு விட்டால் வரும். அப்படியே பார்த்தா இங்கால கொஞ்சம் நாற்றுகள் போட்டு வச்சுருக்கிறோம் வீட்டு தோட்டம் வைக்கிறதுக்கு. இது வந்து தக்காளி கண்டு. தக்காளி அப்படியே சீட்ஸை பேக்கில் போட்டு முளைக்க வச்சுருக்கிறோம். இது கொச்சி கண்டு. இது என்ன கொச்சின்னா அந்த மூட்டை கொச்சி என்று சொல்கிறோம். அந்த பெரிய பெரிய காயாக்கும் அந்த கொச்சி தான் போட்டிருக்கிறோம். அப்படியே பழமாக அப்படியே இதுக்குள்ளே போட்டு நாங்கள் அதுக்கு முளைச்சி வந்தனைக்கு இன்னும் கொஞ்சம் வளர விட்டு தான் நாங்கள் நிலத்தில் வைக்க போகிறோம். இது வந்து வளர்ந்த கொச்சி. இப்படி கொச்சி இது வைக்கிற பருவம். இது நாங்கள் வைக்கலாம். அதோட கொஞ்சம் வெத்திலை கொடியும் நாங்கள் பதிவு வச்சுருக்கிறோம். கொஞ்சம் வெத்திலை கொடியும் வைக்க போகிறோம். அப்படியே இதெல்லாம் நாற்று போட்டு வச்சுருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாளையில் கொஞ்சம் வளர விட்டு தான் வைக்க போகிறோம். இப்படியே பார்த்தால் எங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு கொய்யா உண்டு இருக்குது. அதில் நிறைய பிஞ்சுகள் எல்லாம் இருக்குது. நிறைய காய்ச்சி இருக்குது. முத்தியும் இருக்குது. கொஞ்சம் பெருசாக காயலும் இருக்குது. கொஞ்சம் முத்தலாக வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் முத்தினா தான் இது சாப்பிடலாம். சாப்பிடக்கூடியதான் இன்னும் பெரியல சின்ன காயலெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ எங்களுக்கு கொஞ்ச நாளாக குரங்கு வரையில்லை. ஏனென்றால் இந்த காட்டில் வீரப்பழம் எல்லாம் வளர்த்துருக்கு. இப்போ காட்டுப்பழங்கள் வளர்க்குற சீசன் தானே. அப்போ குரங்குகள் கொஞ்ச நாளாக காணே இல்லை. அதால தான் இந்த கொய்யாக்காய் இந்த அளத்துக்கு வந்திருக்குது. ஆனால் அப்படியே இருந்ததுன்னா இந்த கொய்யாக்காய் முத்தி நாங்கள் சாப்பிடலாம். அல்லது குரங்கு தான் சாப்பிட்டுட்டு போகும். நாங்கள் இல்லாத டைமில் வந்து குரங்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு போகணும். இதெல்லாம் பெரிய இன கொய்யா. இது நல்ல பெரிய பெரிய காயாக வரும். 1/2 கிலோ காய் அப்படி வரும் முத்தினால். இனிமேல் இந்த இப்போ கொய்யாக்காயெல்லாம் நிறைய சாப்பிடணும். கடையிலெல்லாம் சரியான விலையாக இருக்குது. கொய்யாக்காய் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதும் கூட நிறைய வருத்தங்களுக்கு. அதை விட நிறைய சத்தும் இருக்குது. இந்த காலங்கள்லேண்டா கொய்யா தானா முளைச்சி தானா நிறைய காய்ச்சி பழக்கம். இப்போ ஊருக்குள்ளேயெல்லாம் குரங்கு இருக்கிறதால சரியான கஷ்டமாக இருக்கிறது. பேக்கு கட்டி விட்டால் கூட பேக்கோட சேர்த்து கொய்யாக்காய் எப்படியும் கொண்டு போகணும். மேலே மற்ற முந்தினதை விட இப்போ கொய்யாக்காயை விரும்பி சாப்பிட்றதெல்லாம் கூட. முந்தின காலத்தில் நாங்கள் கடையில் கொய்யாக்காயை காண்றையில். இப்போ கிலோ கணக்கில் தான் கொய்யாக்காய் வாங்கணும். 1 கிலோ 1/2 கிலோன்ட்டு தான் கொய்யாக்காய் இருக்குது. அப்படி நிறைய சத்தும் இருக்குது இந்த கொய்யாக்காயில். நிறைய விருப்பமாக சாப்பிட்றதும் கூட இப்போ. ஆனால் குரங்குகள்லாம் எங்களுக்கு கொய்யாக்காயை வருது இல்லை. இதுக்குள்ளால பார்த்தால் இதில் ஒரு தேசி கொண்டு நிற்குது. தேசி சின்ன தேசி. பெரிய தேசிகள் எல்லாம் காய்க்கிறது தானே. சின்ன தேசி தான். பாருங்க இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. இதுக்குள்ளேயெல்லாம் காய்கிறது. அதுக்குள்ளேயெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. சின்னதான் நிறைய காய். ஆனால் நல்ல பெரிய பெரிய காய் தான் காய்ச்சிருக்குது. நின்று கொண்டே நாங்கள் பிடுங்கக்கூடிய மாதிரி நிறைய காய். தேசி காயெல்லாம் இப்போ ஓரளவு விலை தான். இதுக்குள்ளேயெல்லாம் நிறைய காய். அப்படியே மேலே பார்த்தால் எங்களுக்கு ஒரு டொம்பேசி மா ஒன்று காய்ச்சிருக்குது. இப்போ குரங்கு வராதபடியே இந்த காய்கள் இருக்குது. முதல்ல ஒரு கால் நாங்கள் பேக்கெல்லாம் கட்டி பேக்கோடு சேர்த்து குரங்கு பிடியும் கொண்டு போட்டு. இப்போ கொஞ்சம் நாளாக குரங்கு வரையில தானே. அதால் எங்களுக்கு மாங்காய்கள் பிறகு காய்ச்சது கொஞ்சம் பெருத்து வந்திருக்கு. இது நல்ல பெரிய பெரிய காயாக வரும். இது வந்து டொம்பேசிமா. நல்ல 1 கிலோ 1/2 கிலோ காய் அப்படித்தான் வரும். பெரிய பெரிய பழங்கள். நல்ல பழம். இஞ்சாலையும் பார்த்தா இஞ்சாலையும் காய் இருக்குது. பிறகு பூத்த பூக்கள் எங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சிருக்குது.
இந்த வந்து மாங்காய் வந்து இலங்கையிலேருந்து ஏற்றுமதி செய்கிறோம். உண்மையில காவல் காத்து கொடுக்குறவ கிலோ கணக்கில் தான் இந்த வந்து எடுக்கிறார்கள், எடுத்து கொண்டு போவிடும். சரியான விலை இந்த மாங்காய். அப்படியான ஒரு மாங்காய் தான், நல்ல பெரிய பெரிய மாங்காய் வரும். மரம் வந்து 1000 பெரிய மரம் இல்லை, சின்ன சின்ன மரம் தான். அங்கே மரத்தை பாருங்க, சின்ன மரமாக தான் இருக்குது, ஆனால் நிறைய காய்க்கும். ஆனால் போன முறை காய்ச்சதை விட இதில் காய் கொஞ்சம் குறைவானே? போன முறையை விட குறைவு. ஆனால் இடையக்கில் எங்களுக்கு ஒரு குரங்கு பிடிங்கிட்டு தானே இது பிடிங்க காய்ச்சி. இந்த குரங்கு பிடிங்கின பேக்கும் இருக்குது, போன முறை கட்டினது பேக் மட்டும்தான். பேக்குக்கு மாங்காய் இல்லை. அதுதான் இஞ்சால பிடிச்ச பிஞ்சுகள்லாம் கொஞ்சம் முத்தலாக இருக்குது. இதுவும் பிடுங்கி சாப்பிடுவோமோ இன்னும் தெரியல. இந்த இடத்துல இப்போ வந்துட்டு மாங்காய் எங்களுக்கு இந்தியாவில் பார்த்தா அப்படியே நாங்கள் கமுகு தான் வச்சுருக்கிறோம். ஒரு சைட்டாக பிடிச்சி ஃபுல்லாக கமுகு வச்சுருக்கிறோம். ஏன்னா இறைச்சி அதுகளுக்கு எங்களுக்கு இறைச்சி தண்ணி இது கமுகுக்கு வந்து நெடுக தண்ணி தேவை. இறைக்கிறதுக்கு லேசண்டபடியே ஒரு சைட்டாகவே ஃபுல்லாக கமுகு தான் வச்சுருக்கிறோம். இது கிழமைக்கு ஒருக்கா நாங்கள் இறைச்சி கொண்டு தான் இருக்கிறோம் இந்த கமுகுக்கு. இப்போ கொஞ்சம் வெக்க காலம் தானே, அடிக்கடி இறைக்க வேணும் கமுகுக்கு. இங்கால கொஞ்சம் பெரிய கமுகு நிற்கிது, காய்ச்சும் இருக்குது. கொஞ்சம் காய்ச்செல்லாம் குறைஞ்சிட்டு அதில் பாக்கி இருக்குது. இஞ்சால காய் பிடுங்குறாங்க, இந்த கமுகிலேருந்து பாக்கு பிடுங்குறாங்க. இஞ்சால வச்சிருக்கிற இப்போ தான் வளர்ந்து வந்து கொண்டு இருக்குது. இது வந்து ஒரு மூலிகை செடி. இதை வந்து இன்சுலின் என்று சொல்கிறது. இது அந்த சுகருக்கு சம்பல் எல்லாம் செய்து சாப்பிட்றோம். மற்ற இந்த இலையை பிடுங்கி அப்படியே நாங்கள் கழுவிட்டு ஒரு கப்பு தண்ணியில் கழுவிட்டு பச்சையாக சாப்பிட்லாம். ஒரு சாதுவான ஒரு புளிப்பு சுவையாக இருக்கும். இது சாப்பிடலாம், நல்லா இருக்கும் சப்பி சாப்பிட. இந்த குருத்திலையாக சாப்பிடணும். இதுகள் வந்து சப்பி சாப்பிடலாம். இந்த இப்படியான இலையெல்லாம் தான் சாப்பிடலாம். நாங்கள் சுகர்காரர் இதை விரும்பி பாவிக்கிறது. இன்சுலின் ஊசின்ற பேரே வச்சிருக்குது மரத்துக்கு. இன்சுலின் மரம் என்று தான் சொல்கிறது. இது சம்பல் செய்து சாப்பிட்றது அல்லது பச்சையாகி நாங்கள் சாப்பிடலாம் இல்லையா. இது கருவா மரம். எங்களுக்கு இந்த இடத்துக்கு வளர்ந்துட்டுது கருவா மரம். ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்த உடனே அப்பா அவன் வந்து நட்டது உடனே ரிசல்ட்ஸ் வந்த ஞாபகமாக இருக்கணும் நட்டு வரப்பா கருவா இந்த இடத்துக்கு வளர்ந்துட்டுது. இப்போ இதில் நாங்கள் இலியல் பிடுங்கி இப்போ கறிகளுக்கு தாளிக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். இந்த இதில் கருவா மாதிரி தான் வாசம். கறிகளுக்கு நாங்கள் கருவேப்பு செய்து தாளிக்கிற மாதிரி இந்த கருவாவிலையும் 2 போட்டு தாளித்து வச்சா நல்லா இருக்கும். இதில் கட்டை வந்து நாங்கள் இதில் பட்டை பிரித்து எடுக்கணுமெண்டா கொஞ்சம் இன்னும் தடி மொத்தமாக வரணும். அந்த மொத்தம் காணாது, சின்ன மரம் தான். ஆனால் நாங்கள் இப்போ இலை வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். நாங்கள் நிறைய தேவைகளுக்கு தூளுக்கு சேர்க்கிறோம், நாங்கள் இதோட கறிகளுக்கு சேர்க்கிறோம். நாங்கள் அப்படி சேர்த்துக்கொள்கிறோம். இந்த கருவாவை இந்த கருவா வந்து காய்க்கணும். இங்கே பாருங்க, உங்களுக்கு காய்ச்சிருக்குது. இந்த காய்ச்சி இது முத்தி பழுக்கைகளை இது போட்டால் உங்களுக்கு கருவா கண்டு முளைச்சி வரும். நல்ல நாவல் பழம், அப்படி நாவல் பழ கலரில் நாவல் பழம் சைஸில் தான் இது வரும். பழுத்து வரைக்கும் அப்படித்தான் இருக்குது, நாவல் பழம் மாதிரி இருக்கும். ஆனால் விதை போட்டு முளைக்க வச்சு கண்டு எடுத்து நாங்கள் முளைச்சி வரும். இது வந்து மலைநாடுகளில் கூட வந்து இதை தொழில் நோக்கமாக செய்கிறது. நாங்கள் வந்து சும்மா வீட்டு தேவைக்காக வச்சிருக்கிறோம். இப்படி எங்கள்கிட்ட 2 மரம் நிற்கிது. இப்படி பெரிய மரங்கள், ஒரு பெரிய மரமாக நிற்கிது. இது வந்து தவசி முருங்கை. நாங்கள் முருங்கையில் அதுகள் வறுக்கைக்கு சேர்த்து இதை வறுத்துக்கொள்ளலாம். வர செய்து சாப்பிட்றது இது நல்ல ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒன்று தான். முருங்கையில் இதை அப்படி வறுக்கைக்கில் இதுகளையும் சேர்த்து வறுத்து தான் சாப்பிட்றோம். இது தவசி முருங்கை என்று சொல்கிறோம். அப்படியே அதுக்கு பக்கத்தில் மாதுளையும் ஒன்று நிற்கிது. அது தென்னை மரத்துக்கு அடியில் வந்தபடியாக கொஞ்சம் வளரலாம் போச்சு. இல்லை தடி வச்சு எடுத்து நாங்கள் இந்த மாதுளை அந்த முதல் பழுக்கைக்கு நல்ல பழமாக இருக்குது. நல்ல பெரிய பழமும் நல்ல சீட்ஸ், அந்த சதப்பிடிப்பானது நல்ல சீட்ஸ் வந்து சின்ன நாயம், நல்ல தன்மையான நல்ல பழமாக இருந்தது. ஆனால் இப்போ தென்னை மரம் அடியில் வந்ததால் அதால் வளரலாம் போயிடுச்சு. அதுன்ற சத்து முழுக்க தென்னை இழுத்துட்டு இது வளருது இல்லை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாழைக்குலை மொண்டை ஒழிஞ்சு போய் கிடக்குது. குறை போட்டு கதலி வாழைக்குலை நினைக்கிறேன். ஆனால் சரியான உயரமாக வளர்ந்து நிற்கிது. அப்படியே பார்த்தா எங்களுக்கு இந்த கருவாக்கு பக்கத்துலேயே ஒரு கொய்யா நிற்குது. இது நல்ல பெரிய காய் தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் காய்ச்சிருக்குது கொய்யாக்காய், பெரிய பெரிய காய். இது இன்னும் பெருத்து வரும் எங்களுக்கு. இது இப்போ தான் பிஞ்சு. இது 1/2 கிலோவுக்கு மேலே வரும். இந்த கொய்யா மேலே வரும். இந்த கிலோ கொய்யா தான் இருக்கும். பெரிய காய் தான். இப்போ தான் பிஞ்சுகளாக இருக்குது. எங்கள்கிட்ட இதில் ஊர் கொய்யா ஒன்று நிற்குது, ஹைப்ரிட்டு நிற்குது. நல்ல இனிப்பு கொய்யா, நல்லா இருக்கும் சாப்பிட. இது வெட்டி விட்டு நாங்கள் பெருசாக உயரமாக வந்துட்டு வெட்டி விட்டு நாங்கள் திருப்பி அதை சடைச்சி காய்ச்சி நிற்கிது. நல்லா துளிர்த்தம் வந்துருக்கு. வெட்டி விட்டபடியே அந்த துளிர் வச்சு வந்துருக்குது. நல்லா திருப்பி இந்த போட்டுது, திருப்பி குறுத்து வச்சு அதில் பிஞ்சும் பிடிக்குது. திருப்பி இப்போ வெட்டி விட்டால் தான் கொய்யா காய்க்கும் போல இருக்குது. இதுலேயும் பார்த்தா சின்ன சின்ன கரணிகள் நிற்கி. இது எப்படி வந்தேன்னு சொன்னால், நாங்கள் போன வருஷம் இதில் சின்ன சின்ன கரணிகள் வச்சு நாங்கள் வச்சுட்டு அந்த பிரட்டைக்குள்ளே சின்ன கிழங்குகள் தவறு இருந்துக்குது. அதுகள் அந்த சின்ன சின்ன மரங்களாக முளைச்சி நிற்குது எங்களுக்கு.
பெரிய பெரிய கிழங்குகளை எடுத்துட்டு விட சின்ன அந்த தவறினதுகள் சின்ன சின்ன மரங்களாக முளைச்சி நிற்கும். இதை நீ அடுத்த வருஷத்துக்கு பெரிய நாங்கள் முதல் காட்டின மரம் மாதிரி வரும், பெருசாக வரும். அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா இஞ்சால வந்து வெத்திலை கொடி நிற்கிது. வெத்திலையிலையும் எங்கள்கிட்ட 2 இனம் இருக்குது. இது வந்து கொடிக்காய் படரு நாங்கள் தடியில் விட்டு அப்படித்தான் எடுக்கிறோம். இங்கே பாருங்க அவங்க நிற்கிறத பார்க்கவே விடாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் செடி மாதிரி, இது வந்து நல்ல பெரிய வெத்திலையாக வரும், கொஞ்சம் செடி மாதிரி சின்ன. இது கனகாலமாக நிற்கிது. இப்படித்தான் இதுக்கு தடி தேவையில்லை, நாங்கள் அப்படி இருந்து விட்டுருக்கிறோம். தடி நிலத்திலேயே செடி மாதிரி நாங்கள் வெட்டி பராமரிச்சா சின்ன செடி மாதிரியே ஈஸியாக இருக்கும். ஆயிலும் இப்படி சடைச்சு பிடிச்சோன்னு வராது. இங்கே இது இப்படியே மூடி கொண்டு வந்துட்டு இது கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு சிரமமாக இருக்கின்றபடியே தான் நாங்கள் இதில் நட்டுறாங்க. இல்லை இதுக்கு நாங்கள் இந்த கிழுவை விட்டுருக்கிறோம், முக்கிழுவையில் விட்டுருக்கிறோம். ஆனால் இது கொடி குறை இங்கே பாருங்க செடிக்கு கீழே தான் இப்படி இருக்குது. அங்கால வச்சுருக்கிற அங்காலையும் நிற்குது, இப்படி கொடி மாதிரி தான் எங்களுக்கு வந்து நிற்குது. கொஞ்சம் மேலேயும் போயிட்டு இதெல்லாம் நிறைய தேசத்தை பிடிக்குது. ஆனால் இது இந்த பயனன்றது வந்து கொஞ்சம் குறைவு மற்ற சின்ன வயத்திலையோட ஒப்படைக்க. இப்படியே எங்களுக்கு மூடி வந்துட்டு அந்த கொடிகளை மூடி பிடிச்சிருக்கு. இது வந்து படர்ந்து வரும். இதுக்கு பராமரிப்பு நிறைய தேவை. இது வந்து பராமரித்து கொள்வது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியே பார்த்தா இங்கே எங்களுக்கு இன்னைக்கு அம்புறங்க மரம் நட்டுருக்கோம். நிறைய காய்ச்சல் இருக்குது எங்களுக்கு. பெரிய மரமாக வந்துட்டுது. இந்த அம்புறையில் 2 இனம் இருக்குது. சின்ன மரமானுட்டும் காய்க்கும். இது வந்து எங்களுக்கு பெரிய மரம், பெரிய மாமரம் மாதிரி வளர்ந்துட்டு தான் நிறைய காய்க்கும். பெரிய இடத்தை பிடிக்கும். சின்ன மரம்னா கொஞ்சம் இடத்துலையே நல்லா காய்க்கும். அதில் காய் கிடந்தது காய் தெரியுது இல்லை, கொஞ்சம் இருட்டாயினபடியாக மறைக்குது. காய் நிறைய காய்ச்சிருக்கு. இங்கே எந்த கொப்பி இங்கே கிடைக்குது. இந்த இப்படி நிறைய காய்ச்சிருக்கு. அது இலையோட சேர்ந்து இருக்கிறபடியே தெரியல. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தா தான் அது தெரியும். இப்படியே பார்த்தா எங்களுடைய அம்புலங்காய் மரத்துக்குள்ளேயே அன்னாசி கொண்டு வச்சு நாங்கள் அப்படியே அது காய்ச்சி சரிஞ்சிட்டுது. காய் சரிஞ்சிட்டு அந்த நெட்டு சரிஞ்சு காய் கீழே போயிட்டு தான் அப்படியே இருந்து முத்திடும் எங்களுக்கு. இஞ்சாலே ஒரு அம்புரலா நிற்கிது. சரியா இதை மாதிரி பெருத்து வந்துட்டு வெட்டி விட்டு நாங்கள் வெட்டினா போல நல்லா எங்களுக்கு துளிர்த்து சடைச்சி வந்து நிற்கிது. மேலால் வெட்டி விழுத்தினாங்க. பெரிய மாமரம் மாதிரி வந்துட்டு வந்து சடைச்சி விழுத்தினாங்க. தனி இடத்தை பிடிக்குதுன்னுட்டு அது பிறகு பார்த்தா நல்லா துளிர் வச்சு தழைச்சி வந்து நிற்கிது. எங்களை டைப்புக்கு பக்கத்தை பார்த்தால் ஒரு சண்டி மரம் ஒன்று வச்சுருக்கிறோம். இதுக்கும் ஒரு கீரை தான் சண்டி என்று சொல்கிறது. பாருங்க இதுதான் சண்டி. இதுவும் வந்து மரத்தை தான் சாப்பிட்றோம். முருங்கையில் லீவ்ஸ் அதுகளோட சேர்த்து பறக்கணும். தனியாக நான் மரத்தை பார்த்தோன்னா தனியாக அந்தளவு சுவையாக காண இல்லை. இன்னொரு இலையோட சேர்த்து பறக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. முருங்கை இலையோட சேர்த்து பறக்கலாம், அல்லது லீவ்ஸோட சேர்த்து பறக்கலாம். வறுத்து சாப்பிட நல்லா இருக்குது. இது ஒரு மூலிகை மாதிரி தான் சண்டி என்று சொல்கிறது. நிறைய வருத்தங்களுக்கு எல்லாம் தேடி சாப்பிட்டு கொள்வது நல்லா இருக்குது மருந்து சாப்பிட. இப்படியே பார்த்தா எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று இருக்குது. இப்போ எங்களுக்கு காய்க்கல, இந்த சீசனுக்கு காய்க்கிறது. ஆனால் இதில் காய்ச்சி பழம் எல்லாம் பிடிங்கி சாப்பிட்ருக்கிறோம். இது இந்த தமிழ் பேர் கொடிக்கள்ளி என்று சொல்கிறது. நல்ல இது சிவப்பு ட்ராகன், சிவப்பு பழம் பழக்கம் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இது எங்களுக்கு காய்ச்சிருக்கு, நிறைய காய்க்கிறது. இப்போ காய் இல்லை இதில். அப்படியே இஞ்சால கொய்யாவில் படந்துட்டுது ஃபுல்லாக. அந்த கொய்யாக்குள்ளேயும் காய்க்கும். அப்படி அதுக்குள்ளே பூத்து காய்க்கும். பூக்கைக்க பார்த்தா நல்ல வடிவாக இருக்கும். நல்ல ஸ்பீக்கர் மாதிரி வந்து விரிஞ்சு நல்ல வடிவாக இருக்கும். ஒரு நாளைக்கு தான் இப்போ இரவில் தான் இது பூர்க்கும். இரவில் பூத்து விடிய வாடிடும், அடுத்த நாளைக்கு வாடிடும் அந்த பூ. நல்ல வடிவாக இருக்கும் பூக்கைக்க. அப்படியே இதுக்கு பக்கத்தில் இஞ்சால பார்த்தீங்கன்னா வெள்ளாப்பட்டைன்ற ஒரு மரம் நட்டுருக்கோம். இது வந்து அகல் மரம் ஒன்று சொல்கிறேன், இங்கிலீஷில் அகர்வுட் ஒன்று சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்களுக்காக யூஸ் பண்ணுறது. இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்களா, அந்த இதுக்குள்ளே வந்து ரெசின் உருவாகும். இந்த இதில் வந்து நாங்கள் ஓட்டத்தில் வச்சு அதுக்கான மருந்து வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்குது. அதில் இருந்து உருவாகிற ரெசினில் வந்து அதுதான் நாங்கள் பெர்ஃப்யூமுக்காக எடுத்துக்கொள்கிறது. இந்த மரத்தில் இருந்து அந்த 10 மில்லியன் பெர்ஃப்யூமெண்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா தான். இது வந்து அப்பா தான் தேடி கொண்டு வந்து நட்டுருக்கிறார். இதில் வந்து எங்களுக்கு இஞ்சால 4-5 மரம் நிற்கிது இப்படி வளர்ந்த மரங்கள். இதில் பார்த்தா நாங்கள் இந்த லைனுக்கு குண்டு மல்லிகை வச்சுருக்கிறோம். குண்டு மல்லிகை வேறு எங்களுக்கு பூத்து இருக்குது, பூவும் இருக்கும், மொட்டுகளும் இருக்குது. இந்த குண்டு மல்லிகை வந்து உண்மையாக ஒரு தோட்டமாக அப்படியே பிஸ்னஸுக்காக செய்கிறார்கள் நிறைய இருக்கிறோம். குண்டு மல்லிகை பூ கிலோ கணக்கில் தான் வாங்கலாம், சரியான விலை. நாங்கள் வந்து வடிவுக்கு எங்களுக்கு முத்தத்தில் கொஞ்சம் இந்த லைனில் வச்சுருக்கிறோம். எங்களுக்கும் நல்ல தண்ணி அடித்த ஒரு சீசனில் நல்லா பூ இருக்கும் தான். நல்லா தண்ணி அடித்து அஞ்சு பாருங்கள் நிறைய முட்டுகள் எல்லாமே இருக்குது.
நல்லா பூர்க்கும். இப்படியே இந்த லைனுக்கு குண்டு மல்லிகை தான் பூக்கிற நேரம் நல்ல வாசம் வரும் இதுல இருந்து. இரவில தான் பூர்க்கும். இந்த மல்லிகை எல்லாம் இரவில தான் பூர்க்கும். பூர்க்க நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இதுக்கு பக்கத்தில் அப்படியே பவள மல்லிகை நிற்கும். இதுக்கும் இரவில தான் பூர்க்கும். அதில் இப்போ பூ இல்லை. இப்போ பூ இல்லை. நாங்கள் கொஞ்சம் நல்லா உயர்ந்துட்டோன்னு கொஞ்சம் வெட்டி விட்டுருக்குறோம். இப்போ தலைச்சி வருது. ஆனால் பூர்க்கைக்குள்ள நல்ல ஒரு வாசம். இரவிலே அப்படி ஒரு வாசமாக இருக்கும். இரவில தான் பூர்க்கும். பொழுது வடையாக பூர்க்கும். விடியுதுன்னா பூ எல்லாம் நிலத்தில் கொட்டிடும் எங்களுக்கு. பவள மல்லிகை அப்படித்தான். இரவிலேயே பூத்து பொழுது வடை பூத்து விடியுதுன்னா கொட்டிடும். மரத்தில் இருக்காது. இப்படியே இதுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு நித்திய கல்யாணி அப்படி வச்சுருக்கிறேன். இந்த நித்திய கல்யாணி அந்த மற்ற நித்திய கல்யாணி மாதிரி இல்லை. சாதாரணமாக பூக்குற அப்படி ஒரு நித்திய கல்யாணி இருக்குது. இது இந்த பூ இதெல்லாம் நல்ல மொத்தம் இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பூ கழிஞ்சு. இதில் கொஞ்சம் பெரிய பூவாக இருக்குது. வரம் பிடுங்கி காட்டுறேன். பூ இதெல்லாம் நல்ல மொத்தமாக இருக்குது. மாலை கட்டையெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. மற்ற நாங்கள் விடிய படத்துக்கு ஆயக்கெல்லாம் மற்ற நித்திய கல்யாணியோட லேஸ் இந்த தண்டு நல்ல மொத்தம் தானே. கடை ரெண்டு பிடிங்கி படத்துக்கு வச்சிடலாம். அதுக்காகத்தான் இதில் வச்சுருக்குறோம். நாங்கள் நிறைய பூ இருக்குது. நாங்கள் விடிய பிடிங்கி படத்துக்கு வச்சுட்டோம். நிறைய பூட்டுறோம். இது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பூ. இதில் கற்பூரவள்ளி இருக்குது. இதுவும் இந்த சளிகள் இருமல்கள் தடிமல்களுக்கு எல்லாத்தையும் இந்த சின்னாக்களுக்கெல்லாம் பாவிக்கிறோம். இது ஒரு மூலிகை செடி தான் கற்பூரவள்ளி. அதோட அதே அந்த கற்பூரவள்ளிக்கு பக்கத்தை பார்த்திங்கன்னா எங்களுக்கு மூங்கில் இருக்குது. பெரிய மூங்கில். இது மஞ்சள் மூங்கில். இது என்னத்துக்கு பாவிக்கிறோம்னா இந்த டெக்கரேஷன் செய்கிறதுக்கு தான் கூட பாவிக்கிறோம். பட்டங்கள் கட்டுறது ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்கு அப்படி தான் இந்த மூங்கில் நல்லா வளையும். அதுக்காகத்தான் இந்த மூங்கில் எடுக்கிறது. இந்த மூங்கில்லாம் பட்டங்கட்டை எல்லாத்துக்கும் எடுக்கிறது. வாங்குறவை டெக்கரேட் பண்ணுறாக்கள் மற்ற பட்டங்கள் அதுகள் கட்டுறதுக்கெல்லாம் வாங்கி கொண்டு போகிறவை இந்த தடி. அதுக்கு பக்கத்தையே ஒரு அகர் போட்டு நட்டு வச்சிருக்கேன். இதில் ஒன்று நிற்குது. கொஞ்சம் சின்ன நாத்தான் நிற்குது. இது கொஞ்சம் நல்லா விரையில்லை எங்களுக்கு. மற்ற மரங்களை விட கொஞ்சம் மொத்தம் பெருசாக வந்தது. இது கொஞ்சம் மரம் பெருக்கி இல்லை. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த வேலி கரைக்கு நாங்கள் இந்த குண்டு மல்லிகை தான் நட்டுருக்குறோம். அப்படியே வேலி நட்டுக்கு குண்டு மல்லிகை நிற்குது. அதுக்கு இங்கே பெசன் புரோட் ஒன்று நிற்கிது. பெசன் புரோட் இப்போ தான் வளருது நட்டுருக்கோம். பெசன் புரோட் நெட்டில் விட்டுருக்கோம். இதில் வித்தியாசமானது. மற்ற ஃப்ரெஷன் ஃப்ரூட்டை விட வித்தியாசமாக இருக்குது. ஆனால் காய்க்கட்டும் பார்ப்போம். எந்த பெரிய காய் வருதோ தெரியல. நாங்களும் இது வரைக்கும் காய் பார்த்ததில்லை. இது பார்க்க இல்லை. நான் இந்த லைனுக்கு அப்படியே நட்டுருக்கிறேன். அங்காலையும் நான் அதை காட்டுறேன். ஃப்ரெஷன் ஃப்ரூட் இதுலேயும் அங்காலையும் விட்டுருக்குறேன். கேட்டுக்கு அங்காலையும் இஞ்சாலையும் விட்டுருக்கிறோம். இல்லை இந்த பந்தலில் நாங்கள் படர் மண்டதுக்காக தான் இதில் விட்டுருக்கிறோம். ஆனால் காய்க்கையில் காய் வந்த அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். எப்படி காய்க்கிறது தெரியல. எந்த பெரிய காய் வருது எப்படி வருதுன்னு தெரியல எங்களுக்கு. நாங்களும் இது வரைக்கும் பார்க்க இல்லை. வளர்ந்து பெறட்டும் காட்டுறேன். அதோட அப்படியே பந்தலில் நாங்கள் இந்த பிரண்டையை விட்டுருக்கிறோம். பிரண்டை அந்த சைட்டுக்கு அப்படியே வந்த வடிவாக இருக்கும். பிரண்டை விட்டுருக்குறோம். இங்காலையும் விட்டுருக்குறோம். அப்படியே கேட்டுக்கு அந்த சைட்லேயும் விட்டுருக்குறோம். அந்த முன்னுக்கு அந்த கொடி பூ கண்டு விட்டுருக்குறோம். அதோட இங்கால பந்தலில் படர்ந்துருக்குது. இப்படியே பார்த்தா எங்களுக்கு நிலத்தில் அப்படியே பச்சை பசங்கன்றது எங்களுக்கு பார்த்தா அப்படியே நாங்கள் இது புல்லு வளர்க்குறோம். இது வளர்க்குற புல்லு இப்படியே தண்ணி அடித்து வளர்த்து கொண்டு இருக்கிறோம். நல்லா இருக்கும். அந்த பச்சை பசையிலேருந்து கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும்ன்றதுக்காக நிலத்தில் வளர்த்து கொண்டு இருக்கோம். அதோட ஒரு ரோஸும் வளர்க்குறோம். அதுக்கு இது வாங்கி வச்ச ரோஸ் அது சின்னனாக இருக்குது. ஆனால் பூ நல்லா அழகாக இருக்குது. நல்லா செழிப்பாக வருது. இல்லை ஒரு பப்பாசியும் நிற்கிது எங்களுக்கு நடுவில். அது காய்க்குமோ தெரிய இல்லை. அப்படியே எங்கால பார்ப்போம் நாங்கள். அப்படியே எங்கால பார்த்தா இது நொச்சி என்று சொல்கிறது. இது ஒரு மூலிகை தாவரம். இது என்னத்துக்கு பயன்படுத்துறதுன்னு சொன்னால் அந்த உடம்புன்னு அதுகளுக்கு அவிச்சு குளிக்கிறது. அதை விட அந்த குழந்தை பிறந்தாக்களும் குழந்தை கிடைச்ச உடனே இந்த குளிக்க வாக்கிறது இந்த இலையெல்லாம் சேர்த்து அரைச்சி தான் குளிக்க வாக்குறது. நொச்சி அதை தேடி தேடி அதுகளுக்கு எடுக்கிறது. இது நொச்சி. இது இந்தியாவில் நிற்கிறது வாதமடக்கி. இது வாதமடக்கி என்று சொல்கிறது. இது அந்த முழங்கால் குத்துளைவு கைகால் குத்துளைவு வாதம் அப்படி இருக்குன்னு தானே. அப்படியானார்கள் இந்த இலையை பாவிச்சு அவிச்சு குளிக்கிறது. அந்த இடிச்சு அப்படி அவிச்சு காலையை குருகுற அப்படி பயன்படுத்தி கொள்வது. இது ரெண்டுமே ஒரு மூலிகை செடிகள் தான். நொச்சியும் வாதமடக்கியும். இப்படியே இந்தியாவில் பார்த்தா எங்களுக்கு இன்னொரு ஆம்பரில் மரம் நட்டுருக்கிறோம். அது நாங்கள் பெருசாக காட்டினாங்க. இது சின்ன இதுதான் சின்ன. இது கொஞ்சம் விதத்தை பிடிக்கும். ஆனால் இது எங்களுக்கு போன வருஷம் நல்ல நிறைய காயாச்சு. இந்த வருஷம் இன்னும் காய்க்கல. இப்போ தான் துளிர்க்குது. இதுதான் காய்ச்சதோ தெரியல. இந்த மரமே நிறைய காயாகும். இப்படி இந்த சின்னண்டியே நிறைய காயாகும். இது சின்ன மரம். சின்ன நாள் தான் காய்க்கும். அது பெரிய மாமரம் மாதிரி வந்துடும். பெரிய இடத்தையும் பிடிக்கும். இது கொஞ்சம் இடம் காணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது கற்பு நெல் நிற்குது.
எங்களுக்கு இன்னும் காய்க்கல, பெரிய மரமாக தான் நிற்கிது, இன்னும் காய்க்கல, காய்க்கும் இது. ஆனால் 1-2 காய் போன வருஷம் காய்ச்சது, இந்த வருஷத்துக்கு காய்க்கல, காய்க்க தொடங்கினா நிறைய காய்க்கும். இதுதான் கைப்பில் அள்ளி. நாங்கள் நட்ட கருவாவில் 2 கருவா நட்டினாங்களோ, அது ஒரு முதல் காடின ஒரு கருவா, இது ஒரு கருவா. இந்த கருவாவில் பாருங்கள் நிறைய காய் காய்ச்சிருக்குது, இல்லை நிறைய காய்ச்சிருக்குது, எல்லா பக்கமும் காய்ச்சிருக்குது. 2 மரம் தான், அந்த மரம் இந்த மரம் வச்சுருக்கோம். 2 மரம் நிற்குது எங்கள்கிட்ட கருவா மரம். அப்படியே கருவாக்கு பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஜம்பு மரம் இருக்குது. எல்லாம் காய்ச்சி முடிஞ்சது, இப்போ பூத்துருக்கு. இங்கே திருப்பி பூக்குது, இப்போ தான் காய்ச்சி முடிஞ்சு சீசன் முடிஞ்சது, திரும்ப நிறைய பூ பூத்துருக்கு, அது காய்க்கும். ஆனால் காய்ச்சி தண்டா ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளேயே காய்ச்சி எல்லாம் கொட்டிடும், காய்ச்சி முத்தி அப்படியே கொட்டி வந்துடும். ஆனால் நாளைக்கு இருக்காது, ஒரு கிழமை 2 கிழமைக்கா ஜம்பு மரம் பழிச்சிடும். இதில் 1-2 காய் கிடந்தது இப்போ காணல, விழுந்துட்டு போகல. விழுந்துட்டு நாங்கள் ஆயாட்டிக்கு விழுந்துடும், நல்ல வௌவால் அடிக்கிறது அப்படி எல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளேயே காய்ச்சிடும், காய்ச்சி முடிஞ்சிடும். இது நாங்கள் இணலுக்கு இருக்கக்கூடிய மாதிரி தான் வெட்டி விட்டு நாங்கள் மேலே கூடலாம் வந்து வரக்கூடிய மாதிரி, அதோடு நிறைய காயும். இதில் கொஞ்சம் வெளியே இருந்தால் கூட்டி அள்ளி கொஞ்சம் விளங்கி ஆக்கள் இருக்கலாம்ன்றதுக்காக வெட்டி விட்டுருக்குறோம். இது வந்து எங்களை வீட்டுக்கு முன்னுக்கு முத்தத்தில் நிற்குது. இது வந்து ஊர்கொய்யா, சின்ன சின்ன காய் தான் காய்க்குது. இங்கே காய்ச்சிருக்குது, சின்ன மரம் தான் காய்ச்சிருக்குது எங்களுக்கு. இஞ்சி எடுப்பாங்க எப்படி இருக்குண்டு பாருங்க. இது வந்து ஊர்கொய்யா, இது நல்ல இனிப்பு தான், ஆப்பிள் மாதிரி இருக்குது. இதில் இன்னும் ஒன்று கிடக்கு, இதுவும் கொஞ்ச நாளில் பழுத்திடும். சின்ன மரம் தான் காய்ச்சிருக்குது. அப்படியே இப்படி கொய்யா மரத்துக்கு பக்கத்தை பார்த்தா சீட்டா மரம் வந்து இருக்குது. இவங்களுக்கு இன்னும் காய்ச்சி இல்லை. இது சீட்டான்னு சொல்கிறோம், முள்ளன்னம்னான்னு சொல்கிறது. சில பேருக்கு அந்த மனம் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் நிறைய வருத்தத்துக்கு நல்ல மருத்துவ குணமுள்ள பழம் இது தேடி சாப்பிட்டு கொள்வது. இதுதான் முள்ளன்னம்னா. உள்ளுக்கு பலாப்பழம் மாதிரி இருக்கும், ஆனால் லைட்டான புளிப்பு இருக்கும். புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த ஒரு சுவையில் இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு வாசமாக இருக்கும். அந்த வாசம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ நிறைய பேர் சாப்பிட்றது. ஒரு பழம் பிடிச்சா கொஞ்சம் பெரிய பழம் எல்லாருமே சாப்பிடலாம். மற்ற அன்னம்னா வந்து சின்ன காய், அது ஒரு காய் ஒரு ஆளுக்கு தான் காணும். இது கணவர் சாப்பிடலாம். பேக்கில் இஞ்சி நட்டுருக்கிறோம். இஞ்சி வந்து இந்த பேக்கில் மண் போட்டு நட்டுருக்கிறோம். இந்த கிழங்கு வந்து இதுக்குள்ளேயே எங்களுக்கு விழுந்துடும். இப்படி உயர்த்தி நட்டபடி எங்களுக்கு கிழங்கு கிண்டி எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த பேக்கில் இஞ்சி நாற்று போட்டு கண்டா தான் கொண்டு வந்து நட்டினாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு சூழலை சுற்றி பார்த்ததுல நல்ல சந்தோஷம். வந்து கனநாள் தானே இந்த மரங்கள் எல்லாம் இப்படி வளர்ந்துருக்கு, என்னென்ன காய்ச்சிருக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நானும் அம்மாவும் போய் எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு வந்துடுறாங்க. வந்த இடத்துல ஒரு கொய்யாக்காவும் கிடைச்சிட்டு அதையும் பிடுங்கி வச்சிருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் நடிகர் சமையல் காணொலி போடுறாங்க. அதை விட இப்படி எனக்கு சொன்னது நிறைய ஒரு சந்தோஷமும் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. எங்கள்கிட்ட இந்த மரங்களை நட்டுருக்கிறோம், இதுகளை காட்டினதில். இந்த காணொலியை பார்க்குறார்கள் வந்து நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற சூழல்களை வந்து இப்படி மரங்களால் சுற்றி நிரப்பினீங்களா அழகாயும் இருக்கும். நாங்களும் இப்படி கொஞ்சம் கணக்க வச்சோன்னு நாங்கள் சொல்ல வரையில கொஞ்சம் வச்சிருக்கிறோம். ஆனால் பச்சை பசையில இருக்குது. ஆனால் மனதுக்கும் இப்படி நாங்கள் இப்படி இப்போ உண்மையில இப்போ பார்த்து கொண்டு வந்து ஒரு சந்தோஷமும் திருப்தியுமா இருக்குது. நீங்களும் கூட கருத்துக்களையும் சொல்லுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய மரங்கள் தேடி வைக்கிறோம். நாங்கள் இப்போ போகிற இடங்களில் கிடைக்கிற மரங்கள் அப்பா எல்லாம் வித்தியாசமான நிறைய மரங்கள் தேடி கொண்டு வருவார். ஆனால் எங்களை விட்டு என்ன பிரச்சனைன்றா அதை பராமரிக்கிறதுக்கு எல்லாரும் வேலைக்கு போகிறோம், அதாவது வந்து நேரம் கிடைக்கிற இல்லை. அப்போ நிறைய மரங்கள் நட்டு தண்ணி இல்லாமல் அழிஞ்சு போகிறது அப்படி நிறைய இருக்குது. அப்படி தப்பி வந்தது தான் இவ்வளவு மரங்கள் நிறைய வச்சுனாங்கல்லாம். ஆனால் இந்த பராமரிப்பு கொஞ்சம் பிரச்சனை தான், அதுக்குள்ள தப்பி வந்ததெல்லாம் இந்த மரங்கள். இப்போ நாங்கள் காட்டினது அவ்வளவும். நீங்களும் இந்த மாதிரி நேரங்கள் கிடைக்க உங்களை சுற்றி இருக்கிற சூழலை வந்து இப்படி ஒரு பச்சையாக மாற்றிடுங்கோ, பார்க்கவும் ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ எங்களோட வீட்டை நோமலாக பார்த்தீங்கன்னா பின்னேரத்தில் ஒரே குருவி சத்தமாக தான் இருக்குது. நிறைய அந்த பழங்கள் சாப்பிட வர குருவிகள் அப்படின்ட்டு ஃபுல்லாக ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எங்களுக்கு. அப்போ நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுங்கன்னு கேட்டுக்கொண்டு இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். பாய்.